வணக்கம். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலில் புராண பாத்திரங்களை பற்றி பேசுகிற போது அவருடைய வரலாறுகளை சொல்கிறப்ப ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்குது. அப்படி பார்க்குறப்ப தெரிஞ்ச பாத்திரங்கள் நிறைய பேசலாம். அதே போல் அதிகம் பேசப்படாத பாத்திரங்களை பற்றி பேசுகிறப்ப இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். அப்படியான ராமாயணத்தில் வருகின்ற பெண் பாத்திரங்கள் என்று தொடங்கி பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஊர்மிளை பற்றி தனியாக பேசணும். ஊர்மிளை யார் தெரியுங்களா? இலக்குவனுடைய மனைவி. மலையாளத்தில் ஊர்மிளா காவியம்னு ஒன்று வந்திருக்குது, திரைப்படமும் வந்திருக்குது. அதே போல் பாலியினுடைய மனைவி தாரை பற்றியும் இன்னும் இருக்கிற அந்த பெண்கள் பல பேர் அறியப்படாத பெண்கள் பற்றியும் பேசினா நல்லாயிருக்கும். சூர்பனகை குறித்து கூட நாம் இதில் பேசலாம். சரி, அப்படி பார்க்கல இன்றைக்கு நம்ம மண்டோதரிக்கான ஒரு முன்னோட்ட மாதிரியான செய்தியை சொல்லுவோம். மண்டோதரியை தொடர்ந்து பேசுவோம். மண்டோதரி யார் அப்படின்னு பார்த்தா, 6 காண்டங்களை உடைய கம்பராமாயணத்தில் பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம், இந்த 6 காண்டத்தில் நமக்கு மண்டோதரியினுடைய பேச்சு ஆரம்பிக்கிறது எங்கே அப்படின்னு கேட்டால், ஆரண்ய காண்டத்துக்கு பிறகு தான் அந்த பாத்திரமே நமக்கு அறிமுகமாகுது. அதாவது சீதையை ராவணன் தூக்கிட்டு போன பிறகு தான் இலங்கை பற்றிய செய்தி வர்றப்ப நமக்கு மண்டோதரி யாருங்கிற செய்தி நமக்கு தெரியுது. மண்டோதரி ராவணன் மனைவி நமக்கு தெரியும். இந்திரஜித்தன், அக்ககுமாரன் போன்றோருடைய தாயார். சரி, மண்டோதரியினுடைய தாய் தந்தையர் யார் அப்படின்னு பார்த்தா, புராண காலத்தில் மயன் என்கின்ற ஒரு பாத்திரம் இன்றைக்கு இருக்கிற இந்த பொறியாளர்களுக்கான ஒரு முன்னோடி மாதிரி காட்டப்படுறார். மயன் கட்டின மாளிகை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். அது மகாபாரதத்தில் வரும். இந்திரபிரஸ்தம் உருவாக்குனது மயன் அப்படிம்பாங்க. இந்த மயன், இவனுடைய மனைவி பேர் ஹேமாவதி. இவர்களுடைய மகள்தான் மண்டோதரி. அவள் தேவகுலத்து பெண்ணு. யார்? ஹேமாவதி. மயன் அசுரர்களுடைய அந்த தச்சனாக இருந்தவள், அதாவது பொறியாளர்னு வச்சுக்கோங்க. இவர்களுக்கு இவள் ஒரு பெண் குழந்தை. இது தவிர துந்துபி என்கின்ற ஒருவனும் மாயாவி என்கின்ற ஒருவனும், இந்த 2 பேருமே ராம லட்சுமணர்களால் வதைக்கப்படுவார்கள். அந்த கதையை நம்ம தனியாக பார்க்கலாம். மண்டோதரி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்னன்னு கேட்டேன்னா, சிற்றிடையாள்னு பேரான். அழகிய உருவம் கொண்டவள். இவளை நல்லா சொன்னால் அவன் கவர்ந்து தான் போனாங்கிற அளவுக்கு அவன் மிரட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். மயனுடைய மாளிகையும் பிடிக்கிறான், என்னென்னமோ செய்கிறான். அப்போ குபேரனுடைய நாட்டை பிடிக்கிறான். அதுதான் இலங்கை. இதுதான் இவனுடைய வாழ்க்கை. அழகி, அந்தஸ்து மிக்கவள், பண்பாடு மிக்கவள். இன்னும் சொல்ல போனால் சீதையை அவன் தூக்கிட்டு வர்ற போது அது தவறுன்னு அவனுக்கு எடுத்து சொன்னவளும் கூட. சரி, அவள் சொன்னாலே அவளால் பேச முடிஞ்சதா? பேச முடியலை. அதுதான் பிரச்சனை. அவள் எங்கட பேசுகிறா தெரியுமா? அவருடைய குரல் ஒலிக்கிறது தெரியுமா? மகன்கள் இறக்குற போதெல்லாம் இப்படி நிகழ்வதற்கு காரணமான இருந்த அந்த சீதை, அவளை தூக்கிட்டு வந்த ராவணன் அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாளே தவிர வாய் விட்டு கணவனை ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதுவும் அந்த இந்திரஜித்தன் இறந்தபோது அவள் புலம்பலும், அக்ககுமாரன் இறந்தபோது புலம்பலும், கடைசியாக ராவணன் இறந்தபோது அவளுடைய அந்த வார்த்தைகளும், அந்த வார்த்தையோடு சேர்ந்து அந்த உடம்பின் மீது அவள் விழுந்து இறந்து போகிறான். பாண்டியன் இறந்தபோது அதனுடைய மனைவி இறந்த மாதிரி இறக்குறான். ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. 2 பேரையும் சேர்த்து தான் இறுதி காரியங்கள் பண்ணுறாங்க. மண்டோதரியினுடைய அந்த குணநலன்களையும் அழகையும் கருணையையும் அவளை பார்த்து இவ சீதையாக இருப்பாளோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குழப்பத்தில் ஆழ்ந்த அனுமன் பற்றியும், மணிவாசகர் திருவாசகத்தில் மண்டோதரி பற்றி கூறியிருக்கிறார் என்கின்ற செய்தியையும் பார்த்து நாம் வியப்படைகிறோம். தொடர்ந்து மண்டோதரியை பற்றிய செய்திகளை ஆராய்ந்து பார்ப்போம். அவள் எத்தகைய பெண்மணி என்பதை ராமாயணம் மூலமும் புராணங்கள் மூலமும் கண்டுகொள்வோம். கம்பர்ட்டு ஒரு அழகு என்ன அப்படின்னா, அவங்க தூங்குற போது காட்டுவார். அதாவது எப்போவுமே ஒருத்தர் தூக்கத்தில் தான் உண்மையானவனாக இருப்பானா. ஏன்னா அவனால் பொய் சொல்ல முடியாது. அவன் வேறு வகையான தோற்றங்களை காட்ட முடியாது. தன்னை மறந்து தூங்குவான். கைகை தூங்குற போது தான் ஏற்கனவே அறிமுகமாக இருந்தாலும் கூட கூனி அவளை நோக்கி போகிறாளாம். அதாவது அந்த
முழு சந்திரனை பிடிக்க போகிற பாம்பு மாதிரி போகிறா அப்படின்னு ஓமை சொல்வார். அதே போல் இங்கே இலங்கைக்கு வந்த அனுமன் அந்த இலங்கை மாநகரத்தினுடைய இரவு நேரத்தில் சுற்றி பார்க்கிற போது சீதை எங்கிருப்பாள் என்று தேடிக்கொண்டு வருகிறான். அப்போது ராவணனுடைய அரண்மனையில் சப்ரபஞ்ச கூடத்திலே அரம்பையரும் மற்றவரும் தேவமகளிரும் கைகால்களை பிடித்து அவர்களுக்கு உபசாரம் செய்ய, சுற்றிலும் அனைவரும் காத்திருக்க, மயில் உறங்குவது போல உறங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்க்கிறான் அனுமன். இவள் சீதையாக இருப்பாளோ என்று சந்தேகிக்கிறான். அனுமன் அவ்வாறு இவள் சீதையாக இருப்பாளோ என்று ஐயமுற காரணம் என்ன? அவள் அழகு, அவளுடைய அமைதி, அவளுடைய அந்த உருவம். ஆனால் உடனே தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறான். ராமனை பிரிந்த நம் தாயார் சீதை துயருற்றிருப்பாளே தவிர தூங்க மாட்டாள், இப்படி உறங்க மாட்டாள், இவள் சீதை இல்லை என்று முடிவு செய்கிறான். அனுமனே சீதையோ என்று மயங்குமாறு அழகிய உருவம் கொண்டவளாக இருந்தாள் என்றால் மண்டோதரியினுடைய அழகை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி காட்டப்படுகின்ற அந்த மண்டோதரி, அதுவும் மண்டோதரி என்ற பெயருக்கே சிற்றிடையாள் என்ற பெயர் உண்டு. பெரும்பாலும் இந்த மாதிரியான தீய குணங்கள் கொண்டவருடைய மனைவிமார்கள் அந்தப்புறங்களிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருப்பார்கள், அடிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள், துன்பத்தை வெளிக்காட்டாத புனையா ஓவியமாக இருப்பார்கள். அப்படித்தான் இவளும் இருக்கிறாள். அப்படிப்பட்ட மண்டோதரி எங்கு அலறி வீழ்கிறாள் என்றால், மண்டோதரியினுடைய பெயர் சொல்லுகிற போது 2 இடங்களில் நாம் மண்டோதரியினுடைய பெயரை பார்க்கிறோம். அனுமன் அங்கே அசோகவனத்தை அழித்த பிறகு யோசித்தானாம், எப்படி சீதையை தூக்கி வந்து ராமனுக்கு அவப்பெயரை ராவணன் ஏற்படுத்தினானோ அதுபோல ராவணனுடைய மனைவியாகிய மண்டோதரியை நாம் தூக்கி சென்றால் என்ன என்று யோசிக்கிறான். அது ஒரு பாடலில் கம்பர் சொல்கிறார். நடந்த போரில் மண்ட உதரத்தவள் மலர்குழல் பிடித்து கொண்டு சிறை வைத்திடல் குறைவதுண்டோ. பிறகு அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். அதே போல அக்ககுமாரனாகிய ராவணனுடைய 2வது மகனை அனுமன் அந்த அசோகவன போர்க்களத்தில் அழித்துக் கொள்ளுகிறான். தரையோடு தரையாக தேய்த்து விடுகிறான். அப்போது ஓடி வந்த இந்திரஜித்தன் தன் தம்பி மாண்டு கிடப்பதை பார்த்துவிட்டு, அக்கன் உளந்தான் அதிகாயன் தான் பட்டான் மிக்க திறத்து உள்ளார்கள் எல்லோரும் வீடினர் மக்களினி நின்றுளான் மண்டோதரி மகனே திக் விஷயம் இனி ஒரு கால் செய்யாயோ என்று, ஐயோ மண்டோதரியின் மகனாகிய நீ இப்படி இறந்து கிடக்கிறாயே என்று தன் தாயார் பெயரை அவனே சொல்லுகிறான். சொன்னதோடு மட்டுமல்லாமல், இனி நீ எப்படி திக்கு விஷயம் செய்ய போகிறாய், இந்த ஊர் இப்படி ஆயிற்றே என்று கதறி அழுகிறான். அதே நேரத்தில் தாயாராகிய மண்டோதரியும் ஓடி வருகிறாள். வந்தவள் அந்த அக்ககுமாரனுடைய நிலை கண்டு பதறி கதறி அவள் அழுகின்ற அந்த நிலை நம்மை அப்படியே கலங்கச் செய்கிறது. அப்படி கதறி அழுகிறாள். அக்ககுமாரனுடைய பெயரை சொல்லி கதறி அழுகிறாள். ஆனால் அப்போது கூட அவள் ஒரு வார்த்தை தன்னுடைய கணவனை பற்றி சொல்லவில்லை. பின்னர் இந்திரஜித்தினுடைய மரணம் போர்க்களத்திலே நிகழ்கிறது. இப்போது நான் சொன்ன செய்தி எல்லாமே இலங்கையில் நடந்தவைதான். ஆனால் போர்க்களத்திலே இந்திரஜித்தன் மாண்டான் என்ற செய்தியை கேட்டவுடன் மண்டோதரி ஓடி சென்று அழுகிறாள். அழுகிற போது என்ன சொல்லி அழுகிறாள்? என் தலைப்பிள்ளை தலையில்லாத பிள்ளையாயிற்றே என்று அவள் கதறி அவன் உடம்பின் மீது விழுந்து அழுகிற போது மலையின் மேல் மயில் விழுந்ததென்ன என்று கம்பன் சொல்லுகிற போது நமக்கு அத்தனை அதிர்ச்சியாக இருக்கிறது. அத்தோடு மட்டுமில்லாமல் இந்த வீழ்ச்சியை பார்த்த மண்டோதரி ஒரு கணம் மயங்கி நிற்கிறாள். நாளை இதுபோல்தானே என்னுடைய கணவனாகிய ராவணனும் வீழ்ந்து கிடப்பான் என்று அவள் அஞ்சி அதற்கு காரணமாக இருப்பவள் யார்? அந்த அமிழ்தில் தோய்த்த நஞ்சாகிய சீதைதானே. ஐயோ இந்த நிலை வந்ததே என்று அவள் கதறி அழுகிற காட்சியை பார்க்கிறோம். மண்டோதரியை காட்டுகிற போது அவள் அழகின் அடையாளமாக அமைதியின் உருவமாக காட்டப்படுகிறாள். பிறகு அவள் வருகிற இடங்கள் எல்லாமே துன்பத்தின் உச்சத்தில் இருக்கிற இடமாக காட்டப்படுகிறது. மகன்களுடைய மறைவின் போதுதான் அவள் காட்டப்படுகிறாள். அப்போதும் கூட அவள் கதறி அழுகிறாளே என்று கணவனை ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அக்ககுமாரன் மறைந்தான், இந்திரசித்தன் மறைந்தான், இனி இருப்பது தன் கணவன் மட்டும்தான். இந்த கணவனுக்கும் எந்த நிலை வந்துவிடுமோ என்று அவள் அப்போதே அதை கண்டு பயந்தாள்.
என்ன ஆயிற்று? அவளுடைய கணவன் இருந்தபோது அவள் எப்படி கதறினாள்? பிறகு அவளுடைய நிலைதான் என்ன? தொடர்ந்து மந்தோதரியினுடைய கதையை பார்ப்போம். ராவணனுடைய மனைவியாகிய இலங்கையின் பேரரசியாகிய மண்டோதரி பற்றி பார்த்துட்டு வர்றோம். அவள் துயரத்துக்கு அளவில்லை. என்ன காரணம்? அவள் எதுவும் தப்பு செஞ்சாளா? ஒன்றும் செய்யல. அவள் மயன் மகளாக பிறந்தாள். ராவணனின் மனைவியானால் இந்திரனே வென்ற இந்திரஜித்தை மகனாக பெற்றாள். இத்தனை பெருமைகளை உடையவளாக இருந்தும் அவள் துன்பத்திற்கெல்லாம் காரணமாக இருந்தவன் அவள் கணவனாக்கிய ராவணன்தான் என்றாலும் கூட இவள் கண்ணீர் சிந்துகின்றாள். தட்டி கேட்கல. ராவணனை ஒரு வார்த்தை கூட சொல்லலை. மந்திராலோசனை நடக்கிற போது பெண்கள் உள்ளே போக மாட்டாங்க, அதனால் அவள் பேசலை. ஆனால் அவள் இந்திரஜித்தன் இருந்த போதும் அக்ககுமாரன் இருந்த போதும் அவளுடைய துன்பத்தை வெளிப்படுத்துகிற போது அதில் ராவணனுடைய செயல்பாடுகளை போகிற போக்கில் சுட்டி காட்டிக்கிட்டே போகிறான். அதுலேயும் குறிப்பாக இந்திரஜித்தனுடைய மரணத்தை பார்த்துட்டு சொல்கிறா, ஒரு நாளைக்கு இதே மாதிரி தானே என் கணவனும் இப்படி ஒரு நிலையை அடைவான் என்று அதை நினச்சும் வருத்தப்படுறான். அந்த நிலையும் வந்தது. எப்படி? ராவணன் மூலபல படையோடு போய் படைகளெல்லாம் கடும் யுத்தம் புரிந்தன. ஆனால் ராமனுடைய அம்பு அவனுடைய உடம்பை துளைத்து எறிந்தது. அப்படி துளைத்தெறிந்த அந்த உருவம் தரையில் விழுந்தபோது மண்டோதரி அலறி ஓடி வர்றான். அப்படி அலறி ஓடி வந்த அவன் மேலே விழுந்து அழுகிறா. இதற்கு முன்னாடி ஒரு ஓமை எப்படி காட்டினார்னா, இந்திரஜித்தன் மீது மண்டோதரி மகனே என்று விழுந்து அழுத போது மலை மேல் விழுந்த மயிலென அவள் அலறினாள். ஆனால் இங்கே கடல் மேல் விழுந்த மின்னல், தரங்க நீர் வேலையில் தடித்து வீழ்ந்தன்ன உறங்கிலர் மதுகையான் உரத்தின் உற்றனல். இந்த ஓமை எதுக்காக அப்படின்னா, மலை மேல் விழுந்த மயில் கூட அப்படியே இருக்குங்க, ரெண்டுமே இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு வேணால் அது மறையலாம். ஆனால் கடல் நீரில் விழுந்த மின்னல் உடனே மறைஞ்சு போகும். இவள் மறைய போகிறா. உடனே அவள் எப்படி கதறி அழுதா என்றால், எத்தனை வரங்களை நீ பெற்ற, சிவபெருமான் இருந்த மலையை தூக்கின பெருமையுடையவன் இல்லையா நீ? வெள்ளருக்கம் சடைமுடியன் வெற்படுத்த திருமேனி. இப்படி தான் பாட்ட ஆரம்பிக்கிற. அந்த பாட்டை பாருங்களேன். வெள்ளருக்கம் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் தேடி இழைத்தவாரோ கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கவர்ந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாலி. இப்படி தான் பாட்ட ஆரம்பிக்கிறார். இந்த ஆரம்பித்து இந்த பாட்டை முடிக்கிறப்ப, உன்னுடைய உடம்பெல்லாம் ஒரு அம்பு போதுமே ராமனுக்கு, ஏன் உன் உடம்பெல்லாம் துளைக்கிற மாதிரி போட்டான்? அந்த சீதையினுடைய எண்ணம் உன் மனசில் இருக்குன்னா, முன்னமே ஒரு இடத்துல கம்பன் சொல்கிறாரு, அவள் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டாள். யார்? சீதை என்பதை காட்டிலும் சூர்பனகையின் வார்த்தையால் ராவணனுடைய இதய சிறையில் அவள் வைக்கப்பட்டாள். இந்த சிறையை உடைச்சி வெளியே வந்தால் தான் அந்த சிறையை இருந்து வெளியே போக முடியும். அசோகவன சிறையை கூட உடைச்சி விடலாம். ஆனால் இவனுடைய இதய சிறையை யார் உடைக்கிறது? ராமன் தான் உடைச்சான். இப்போ விழுந்து கதறி அழுகிறா. அழுதுட்டு என்ன செஞ்சா அப்படின்னா, அப்படி அழுதுகிட்டே வர்றபோது அந்த உயிரோட உயிராக கலந்துட்டாங்கிறாருங்க. சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னன் தான் பிழை செய்திருக்கிறோம் என்பதை தெரிந்தவுடன் யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு கெடுக என் ஆயுள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விழுந்து சாகிறான். அதை பார்த்துக்கிட்டே இருந்த கோப்பரு தேவி அவள் என்ன பண்ணுறா, கணவனுடைய அந்த மரணத்தை பார்த்து அரண்டு அவளும் இறந்து விழுந்துடுறா. அதுக்கு இளங்கோடிகள் சொல்கிறவமே உலகத்தில் யாருமே சொல்லாதது. இப்போ உயிரோடு இருக்கிறவனை தேடி உயிரோடு இருக்கிறவன் போவான். இறந்து போன உயிரை தேடி யார் போவா? இன்னொரு உயிரத்தை அனுப்பிடுமா. தன்னுயிர் கொண்டு அவனுயிர் தேடினல் போல் அப்படிங்கிற மாதிரி இளங்கோடிகள். அதே போல் இங்கே இவன் என்ன செய்கிறா, உடல் மேலே விழுந்து அழுகிற போது அந்த உயிரும் என்னாச்சு, அதோடு சேர்ந்து போயிடுச்சான். தவறு செய்தவனாக இருந்தாலும் கூட கணவன் அவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவள் என்ன செய்கிறா, அவனோடு கலந்துடுறா. அதாவது நாம் புராணங்கள் இதிகாசங்கள்லாம் படிக்கிற போது எத்தனை தான் கொடியவர்களாக கணவன்மார்கள் இருந்தபோதும் கூட அவருடைய மனைவிமார்கள், துரியோதனுடைய மனைவியாகிய பானுமதியாக இருந்தாலும் சரி, அதே போல்
சூரபத்மனுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, ராவணனுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் தங்கள் கணவன் மீது மற்றற்ற அன்பும் காதலும் கொண்டிருந்தார்கள். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, அவங்க தப்பு செய்கிறப்ப ஏன் இவங்கெல்லாம் அதை எடுத்து சொல்லலை அப்படின்னு. அது அந்த காலத்தில் உரிமை இல்லாமல் இருந்திருக்கலாம், அவ்வளோதான். அப்படி அவள் மறைகிற அந்த காட்சியை பார்க்குற போது நமக்கு உண்மையிலேயே மனதில் வேதனை ஏற்படுகிறது. எத்தனை பெரிய சாதனைகளை செய்த கணவனையும் மகனையும் மாநகரத்தையும் பேரரசையும் ஆண்ட அந்த அரசி அவள் விழுந்து மறைகிற போது நமக்கு ஓர் அதிர்வும் கலக்கமும் ஏற்படுகின்றன. இத்தகைய பெருமை மிகுந்த மண்டோதரியினுடைய பெயரை குறிப்பிட்டு மணிவாசக பெருமான் குயில் பத்தில் பாடியிருக்கிறார் என்று சொன்னால், திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார் ராவணனை, நாம் முன்னமே சொல்லியிருக்கிறோம். திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார் ராவணனை. ஆனால் மண்டோதரியை மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் பாடியிருக்கிறார் என்று சொன்னால் அது எத்தனை பெரிய ஆச்சரியம். ஏறுதரும் ஏழுலகும் ஏத்த எவ்வுருவும் தன்னுருவாய் ஆறுகளி சூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பமளித்த பெருந்துரை மேய பிராணி சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாட்டானை கூவாய். மங்கையர்க்கரசி வளவர்கோன்பாவை என்ற திருஞான சம்பந்தர் பாண்டிமாதேவியை பற்றி, பாண்டிய அரசியை பற்றி பாடியிருக்கிறார். அதுபோல இங்கே பாடல் பெற்ற தலமாக விளங்குவதைப் போல பாடல் பெற்ற பெயராக மண்டோதரி விளங்குகிறார். திருவாசகம் படிக்கிற போது நமக்கு அவருடைய நினைவு தோன்றுகின்றது. இத்தகைய பெருமை மிகுந்த அருமை மிகுந்த ஓர் பெண்ணரசியை நாம் இழக்கிற போது, இதை படிக்கிற போது மனதிலே ஒரு பெரிய ஆழமான துயரம் ஏற்படுகிறது. அதற்கு காரணம் அப்படி அவளை படைத்து காட்டிய கம்பன் தான். மண்டோதரியை போன்ற அம்மாதரசிகளை தன்னுடைய காப்பியத்தில் படைத்து கம்பன் இப்படிப்பட்ட ஒரு காப்பியம் உலகத்தில் வேறு யாராலும் படைக்கப்படவில்லை என்று சொல்லும் அளவிற்கு தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறான். ராமாயணத்தை படிக்கிற போதெல்லாம் அது பக்தி, அது மதம் என்பதெல்லாம் தாண்டி மனிதம் என்பதுதான் அதனுடைய அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து ராமாயண பாத்திரங்களை பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.